தலைவர், துரோகிகளை களையெடுத்த துணிச்சலான விவசாயி, கழகத்தை மீட்டெடுத்த கடுமையான உழைப்பாளி, அன்னையாய் இருந்து நம்மை ஆண்டு சென்ற அம்மாவின் புதல்வர், 7.5% இடஒதுக்கீடு தந்த மாணவர்களின் தோழர், புது ஆட்சியை தரப்போற பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும், உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும், மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும், 2026 தேர்தல்ல முக்கியமான இந்த தேர்தல் களத்துல எங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து நிற்கும் அத்தனை கூட்டணி கட்சி தோழர்களுக்கும், புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 5 வருஷ திமுக ஆட்சி, திருட்டு திமுக ஆட்சி மக்களுக்கு எதுவுமே செய்யாம போலி விளம்பரங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் நம்பி மறுபடியும் களத்துல இறங்குறாங்க. அப்பாவி மக்கள் போன முறை போலி வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்தாங்க. இந்த முறை மக்கள் ஏமாற மாட்டாங்க. பொதுவா 5 வருஷம் திமுக ஆட்சியில இருந்தா மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்ததா சரித்திரமே கிடையாது. திமுக 5 வருஷ ஆட்சி நடத்தினா பொதுமக்கள் எல்லாரும் திமுக மேல வெறுப்புல இருக்கிறது சகஜம், அது வரலாறு. ஆனா இந்த முறை திமுக ஆட்சி முடிக்கும் போது இந்த 5 வருஷத்துல திமுக கட்சிக்காரங்களே திமுக மேல வெறுப்புல இருக்காங்க. திமுக கட்சி செத்து போச்சு. திமுகக்கு இதுதான் கடைசி தேர்தல். அவங்களோட வேட்பாளர் பட்டியல் பார்க்கும் போதே தெரியுது. திமுக சிட்டிங் எம்எல்ஏ 13 பேருக்கு சீட் இல்ல. ஆனா அதிமுக இருந்து போன 19 பேருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. அதுவும் கட்சியில சேர்ந்து 2 மாசம் கூட ஆகாத 5 பேருக்கு சீட்டு. அடுத்த கட்சிக்காரனுக்கு சீட்டு. ஆனா 50 வருஷமா கருணாநிதியில இருந்து இன்பநிதி வரைக்கும் கோவணம் துவச்சுக்கிட்டு கொத்தடிமையா வாழ்ற திமுக காரனுக்கு சீட் இல்ல. நம்ம 10 ரூபாய் கொடுத்து பேட்டரி வாங்கினா கூட பிளஸ் மைனஸ் 2 இருக்கும். ஆனா கருணாநிதி குடும்பத்தை நம்பி வாழ்ற திமுக கார வாழ்க்கையில மைனஸ் மட்டும் தான் இருக்கும், அவங்க வாழ்க்கையில பிளஸ் இல்ல. அதனால இந்த தேர்தல்ல திமுக காரனே அதிமுகக்கு தான் ஓட்டு போட போறோம். திமுக காரனே நம்ம அண்ணன் எடப்பாடியார நம்பிதான் ஓட்டு போட போறோம். நம்ம அண்ணன் பார்த்து காப்பாத்தினாதான் உண்டு. இதுதான் திமுக தொண்டர் நிலைமை. நம்ம அண்ணன் நடத்தின 4 வருஷ ஆட்சி எப்படி இருந்தது? 4.5 வருஷம் நம்ம அண்ணன் நடத்தின ஆட்சி அம்மாவோட ஆட்சி. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் நடத்துற ஆட்சி மந்திரிகளோட ஆட்சி. சேகர் பாபு, மா சுப்பிரமணியம், ஏவாவேலு, நேரு, செந்தில் பாலாஜி கீ கொடுக்கிற பொம்மை தான் ஸ்டாலின். ஒரு பொம்மை முதல்வர். ஸ்டாலின் நடத்துறது கடங்கார ஆட்சி. ஆனா 1000 புயல் வந்தாலும், கொடிய கொரோனா வந்தாலும் கடன் மேல கடன் வாங்காம நம்ம அண்ணன் எடப்பாடியார் நடத்தினது மக்களுக்கான ஆட்சி. நம்ம அண்ணன் எடப்பாடியார் முதல்வரானப்போ அடுத்த அமாவாசைக்கு ஆட்சி போயிடும், இன்னும் 2 அமாவாசையில ஆட்சி போயிடும் பூச்சாண்டி காட்டினாரு ஸ்டாலின். ஆனா 4.5 வருஷம் நங்கூரம் போட்ட மாதிரி ஆட்சியை நடத்தி காமிச்சார் நம்ம அண்ணன் எடப்பாடியார். ஆனா என்ன, சமீபத்துல நம்ம கட்சியில இருந்த சில அமாவாசைகள் எல்லாம் நம்மள விட்டு போனதுனால இப்ப கட்சி பிரகாசமா இருக்கு. நான் எல்லா பக்கம் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வரேன். அங்க மக்களே சொல்றாங்க, இரும்பு செம்பு, ஈய செம்பு, பித்தளை செம்பு, அலுமினியம் செம்பு, எவர் சில்வர் செம்புன்னு எல்லா செம்புக்கும் ஒரு ரேட் இருக்குங்க. கடையில கொடுத்தா ஒரு ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த பன்னீர் செம்புக்கு 10 பைசா தரமாட்டேன்றாங்க. அதனால யூஸே இல்லன்னு எப்பயோ ஒரு வாட்டி யூஸ் பண்ண
பன்னீர் செம்புக்கு விலை அவ்வளவுதான். இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த பன்னீர் செம்ப தூக்கி மூட்டை கட்டி மேல வைக்க போறாங்க இந்த திமுக கட்சிக்காரங்களை. ஆட்சி மக்களுக்காக நடத்தாம குடும்பத்துக்காக நடத்தி கொள்ளாடிக்கிறதுகள் நடத்தி இப்ப பிரச்சாரத்துக்கு வந்த உடனே வீராப்பா பேசுறாரு ஸ்டாலின். திமுக ஆட்சி காலத்துல எங்க தொண்டர்கள் எல்லாம் வெறித்தனமா இருந்தாங்கன்னு. உண்மைதான், 100% உண்மை. பிரியாணி கடையில இருந்து டாஸ்மாக் கடை வரைக்கும் வெறித்தனமா இருந்தாங்க திமுக கட்சிக்காரங்க. கஞ்சா அடிச்சுட்டு போலீஸ் அடிக்கிறாங்க, தட்டு கேட்டா மக்களையும் அடிக்கிறாங்க, பொம்பளை போலீஸ் கைய பிடிச்சுக்கிட்டு இழுக்கிறாங்க, அத படம் பிடிச்சா கேமராமேன் அடிக்கிறாங்க, தட்டு கேட்ட ரிப்போர்ட்டர் அடிக்கிறாங்க, எதிர்த்து யார் பேசினாலும் அடிக்கிறாங்க, விரட்டுறாங்க. இப்படிதான் திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி எப்படி நடந்தது தெரியுமா? மக்களுக்காக அண்ணன் எப்படி ஆட்சி நடத்தினார் தெரியுமா? ஒரே வருஷத்துல தமிழ்நாட்டுல 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாரு. 10,000 கோடிக்கு விவசாயிகளுக்கு இழப்பீடு தந்தாரு. 26,000 கோடிக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சாரு. 68 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்தாரு. 6 சட்டக்கல்லூரி கொண்டு வந்தாரு. 2000 மினி கிளினிக் கொண்டு வந்தாரு. 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை கொண்டு வந்தாரு. அம்மாவோட கனவு திட்டமான மாணவர்களுக்கு மடிக்கணினி கடைசி நாள் வரைக்கும் தந்தாரு. அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவை நினைவாக்க 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தாரு. தாலிக்கு 8 கிராம் தங்கம் தந்தார். இன்னைக்கு இந்த திருட்டு திமுக சொல்லுது, தாலிக்கு தங்கம் எதுக்கு கொடுக்கணும்? தமிழ்நாட்டு பெண்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க அதிமுக காரங்க. நாங்க திமுக படிக்க சொல்றோம், படிக்கிற மாணவிகளுக்கு நாங்க 1000 ரூபாய் மாசம் மாசம் தருவோம். ஒரு பொண்ணு கல்லூரி படிச்சாலும் 3 வருஷம் படிக்கும், 36 மாசம், மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாலும் 36,000. அம்மா தாலிக்கு 8 கிராம் தங்கம் கொடுத்தாங்க. நம்ம அண்ணனும் 8 கிராம் தங்கம் கொடுத்தாரு. கூடவே படிச்ச பட்டதாரியா இருந்தா 50,000 ரூபாய் ரொக்கம் கொடுத்தாங்க. ஒரு பொண்ணுக்கு 8 கிராம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு பொட்டு தங்கம் இல்லாம எத்தனை பெண்கள் இருக்காங்க இந்த திருட்டு திமுக ஆட்சியில? இன்னைக்கு ஒரு பவுனோட விலை எவ்வளவுமா? 1.25 லட்சம். இவங்க திருட்டு திமுக மாணவிகளுக்கு கொடுக்கிறேன்னு சொல்ற ரொக்கம் எவ்வளவு? 36,000. திமுக சொல்லுவாங்க, ஆனா எத்தனை பேருக்கு தருவாங்க? போன முறை திமுக 1000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லி பெண்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டுல அப்பாவி பெண்கள் எத்தனையோ பேர் அந்த பேச்சை நம்பி ஓட்டு போட்டாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்தாரா? 28 மாசம் கழிச்சு கொடுத்தாரு. அதுவும் பெண்கள் மேல அக்கறையில கொடுக்கல. எம்பி எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்கணும்ன்றதுக்காக கொடுத்தாரு. அதுவும் எல்லா பெண்களுக்கும் தரல, தகுதியானவங்களுக்கு மட்டுமே 1000 ரூபான்னு சொன்னாரு. தெரியாம தான் கேக்குற, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே. போன தேர்தல்ல சொன்னாரா நாங்க தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் தருவோம்னு சொல்லி? இந்த முறையும் பெண்களை ஏமாத்தலான்னு நினைச்சுக்கிட்டு வராரு ஸ்டாலின். இந்த முறை பெண்களுக்கு கூப்பன் தருவாங்களா? கூப்பன். அவங்க கொடுக்கிற கூப்பன் எல்லாம் செல்லுமா? ஒரு 8,000 ரூபாய் கூப்பன் கொடுப்பாராமா ஸ்டாலின். அதுல ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், ஏசி, வாஷிங் மிஷின், மிக்சி, டிவின்னு எல்லாமே பெண்கள் வாங்கிக்கணுமா? இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சி காலத்துல 8,000 ரூபாய் கூப்பனுக்கு இது எல்லாமே வருமா? அதுவும் கூப்பனுக்கு வருமா? நம்ம அண்ணன் எடப்பாடியார் எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு தராரு. நீங்க இந்த 8,000 ரூபாய் கூப்பன் எல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. திமுக கொடுக்கிற கூப்பன் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ஆடி தள்ளுபடிக்கு துணி கடையில தருவாங்களே கூப்பன், அந்த மாதிரி இருக்கும். மேல கொட்டை கொட்டையா 8,000 எழுதி இருக்கும், கீழே சின்ன சின்ன எழுத்துல நிறைய எழுதிருப்பாங்க. நீங்க 50,000 ரூபாய்க்கு பொருள்
செல்லும். 2031 வரைக்கும் ஸ்டாலின் உயிரோட இருந்து ஆட்சி நடத்தினா இந்த 8000 ரூபாய் கூப்பன் செல்லும். இந்த கூப்பன் நீங்க மடிச்சு வைக்காம இருந்தா, சாயம் போகாம இருந்தா, கிளியாம இருந்தா இந்த கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. மறுபடியும் எல்லா பெண்களோட கையிலையும் கூப்பன் கொடுத்துட்டு தகுதியானவங்க கையில இருந்தா மட்டுமே கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இந்த திருட்டு திமுக காரங்களை நம்பாதீங்க. தேர்தல் வந்தா திமுக கிளம்பி வந்துருவாங்க, இஷ்டத்துக்கு வாக்குறுதி தருவாங்க. அப்பாக்கும் பையனுக்கும் வேற வேலை இல்ல, மக்களை ஏமாத்துறதுக்காகவே வந்திருக்காங்க. மக்களுக்காக ஆட்சி நடத்தி மக்களுக்காக 4 திட்டங்களை கொண்டு வந்து தைரியமா வந்து ஓட்டு கேட்கணும். ஆனா இவங்க குடும்பத்துக்காக ஆட்சி நடத்தினாங்கல்ல, கொள்ளையடிக்கிறதுக்காக ஆட்சி நடத்தினாங்க. எப்படி தைரியமா வந்து ஓட்டு கேட்பாங்க? அதனால ஏமாத்துறதுக்காக வருவாங்க. இந்த முறையும் வருவாங்க. நாங்க பயிர் கடன், விவசாய கடன், நகை கடன், கல்வி கடன், பக்கத்து வீட்டம்மா கடன், காய்கறி கடன், பால் கடன், காலை கடன் கூட நாங்க தள்ளுபடி செய்வோம்னு சொல்லுவாங்க. மக்களை ஏமாத்த பாப்பாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தா கடன் எல்லாம் தள்ளுபடி செய்ய மாட்டாங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதியை தள்ளுபடி செய்வாங்க. இந்த முறையும் நீங்க நம்ம அண்ணன் எடப்பாடியாருக்கே ஓட்டு போடுங்க, ரெட்டாலைக்கே ஓட்டு போடுங்க, அம்மாக்கே ஓட்டு போடுங்க. இந்த முறை அண்ணன் முதல்வரான உடனே நாங்க எல்லாம் சொல்லி திமுகவை தள்ளுபடி செய்வோம். நீங்க எல்லாரும் நிம்மதியா வாழலாம். திருட்டு திமுக காரங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க. நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. மகத்தான திட்டங்கள், மாணவர்களுக்காக, மீனவர்களுக்காக, நெசவாளர்களுக்காக, விவசாயிகளுக்காக, பெண்களுக்காக, முதியவர்களுக்காக, தாய்மார்களுக்காகவே விலையில்லா கேஸ் திட்டம், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் உங்க வீடு தேடி வரும். கிராமத்துல 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். அம்மா இல்லம் திட்டம், வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அரசாங்கமே இடம் கொடுத்து வீடும் கட்டித்தரும். ஏழை மக்களுக்கு ஒற்றை வீடு நிச்சயம். உங்களோட மகிழ்ச்சியே எங்க லட்சியம். மாணவர்கள் வேலை இல்லைன்னு தவறான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு மாசம் 2000, +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கப்படும். சிறு வியாபாரிகள், ரோட்டோரமா கடை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்களோட வாழ்க்கையில பாதுகாப்பு இருக்கணும்ன்றதுக்காக சிறு வியாபாரிகளோட கடன் தள்ளுபடி செய்யப்படும். ஓட்டுக்காக மட்டும் கூட வச்சுக்கிட்டு பிரச்சனை வந்தா தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கிற ஸ்டாலின் மாதிரி இல்லாம சிறுபான்மை மக்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்ன்றதுக்காக அவங்க தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். தாய்மார்களுக்கு இந்த உதயசூரியன் ஆட்சி காலத்துல இருட்டுல மட்டுமே வாழ்ற பெண்களை காப்பாத்துறதுக்காக குழுவிலுக்கு திட்டத்துக்கு கீழே இனிமே உங்களுக்கு மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு பச்சை தமிழர், ஒரு விவசாயி மகன். அதனால தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு தொகுப்போடு சேர்த்து 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளி அன்னைக்கு ஒரு தரமான வேட்டியும் தரமான சேலையும் வழங்கப்படும். பெண்களோட பாதுகாப்புக்காக 5 லட்சம் ஸ்கூட்டர் வழங்கப்படும். ஒவ்வொரு ஸ்கூட்டருக்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல 5 வருஷமா மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. விலையெல்லாம் ஏறி போச்சு, வரி எல்லாம் ஏறி போச்சு. மக்களோட துன்பத்தை கொஞ்சமாவது குறைக்கணும்ன்றதுக்காக நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வரான உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவை நினைவாக்க 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்த நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த இடஒதுக்கீடு 10% உயர்த்தி தராரு. தாய்மார்களுக்கு இன்ப அதிர்ச்சியா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். இந்த சமுதாயத்துல ஆணும் பெண்ணும் சமம். ஒரு பெண் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாளோ
ஆணும் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாருன்றது புரிஞ்சுக்கிட்டு பேருந்து சேவையில இனிமே ஆணும் பெண்ணும் 2 பேருமே பேருந்துல இலவசமா பயணம் செய்யலாம். இலவச பேருந்து திட்டம், இப்படி எத்தனையோ திட்டங்கள், 297 திட்டங்கள் நம்ம மக்களுக்காக கொடுத்த நல்லாட்சியை சொல்லி, கொடுக்க போற நல்ல திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்கிறோம். ஆனா திமுக காரங்க அதிமுகவோட திட்டங்களை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி நம்ம பத்தி பேசி ஓட்டு கேட்கிறாங்க. நாங்க மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மா வழி வந்தவங்க. நாங்க சொன்னது நிச்சயமா செய்வோம், செய்யறது மட்டுமே தான் சொல்லுவோம். தாலிக்கு 8 கிராம் தங்கம் தரோம்னு சொன்னோம், கொடுத்தோம். மாணவர்களுக்கு மடிக்கணினி தருவோம்னு சொன்னோம், கொடுத்தோம். அம்மா உணவகம் கொண்டு வருவோம்னு சொன்னோம், கொண்டு வந்தோம். இலவசமா 100 யூனிட் மின்சாரம் தரோம்னு சொன்னோம், கொடுத்தோம். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது மட்டும் இல்லாம மக்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ புதுசா ஒரு திட்டங்களை கொண்டு வர்றாரு. கொடிய கொரோனான்னு ஒரு நோய் இருக்கிறது இந்த உலகத்துக்கு தெரியாத போது, கொரோனா வந்த உடனே மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக, மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக மாசம் 1000 ரூபாய் கொடுத்தவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதனால ரொம்ப முக்கியமான இந்த தேர்தல்ல ரெட்டேலைக்கு ஓட்டு போடுங்க. நீங்க ரெட்டேலைக்கு ஓட்டு போடுறது அதிமுக ஜெயிக்கணும்ன்றதுக்காக மட்டும் அல்ல, தமிழ்நாட்டுல பிறக்கிற பெண் குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காக. இன்னைக்கு பல்லே முளைக்காத பொண்ணையும் கெடுக்கிறாங்க, பல் போன பாட்டியையும் கெடுக்கிறாங்க. திரும்புற பக்கம் எல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். 2.5 வயசு பொண்ண திமுக கட்சிக்காரன் கெடுக்கிறான். 7 வயசு பொண்ண நாமக்கல்ல கெடுக்கிறாங்க. 14 வயசு பொண்ண விளாத்தி குளத்துல கெடுக்கிறாங்க. தினம் தினம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் விலைவாசி விட அதிகமா ஸ்பீடா உயர்ந்துகிட்டே இருக்கு. தயவு செஞ்சு தமிழ்நாட்டுல பிறக்கிற பெண்களை காப்பாத்துறதுக்காக, தமிழ்நாட்டுல வாழ்ற முதியவர்களை காப்பாத்துறதுக்காக முதியவர்களுக்கான திட்டம், முதியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கைம்பெண்களுக்கும் வர்ற பென்ஷன் 1200 ரூபாய் இனிமே 2000 ரூபாவாக உயர்த்தி தரப்படும். முதியவர்களுக்காக, வட்டி கட்ட முடியாம விஷம் குடிக்கிற விவசாயிகளுக்காக, அப்பாவி தமிழ் பெண்களுக்காக தயவு செஞ்சு ரொம்ப முக்கியமான இந்த தேர்தல்ல ஏப்ரல் 23ஆம் தேதி பச்சை தமிழர் விவசாயி மகன் 2 கோடி தொண்டர்களின் தலைவர் வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு உங்க சின்னமான, வெற்றியின் சின்னமான, அம்மாவின் சின்னமான அண்ணன் எடப்பாடியார் சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள்னு கேட்டுக்கிறேன். நான் இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் உங்களுக்கு மறந்தாலும் பரவாயில்லை. நான் இப்ப சொல்ற 2 வரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்த வேஸ்ட், ஒரு பிரயோஜனமும் இல்ல. தயவு செஞ்சு தமிழன் தன்மானத்தோட வாழணும்ன்றதுக்காக ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.